ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் அரசு கட்டிடத்தில் நூலகத்தை மாற்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. இது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. திருவாடானை அருகே தொண்டியில் உள்ள நூலகத்தின் நிலைதான் இது. சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பு 1945ஆம் ஆண்டு தொண்டியில் இந்த நூலகம் திறக்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. அதன்பின் தொண்டி சத்திரம் தெருவில் 1995ஆம் ஆண்டு அரசு கட்டிடத்தில் நூலகம் திறக்கப்பட்டது. அந்த கட்டிடம் 3 ஆண்டுகளில் இடிந்ததால் கடற்கரை அருகே புதுக்குடி பகுதியில் நூலகம் இடமாற்றம் செய்யப்பட்டது. தற்போது பாழடைந்து காணப்படும் இந்த நூலகத்திற்கு வாசகர்கள் வருவதில்லை. மாறாக மது பிரியர்கள்தான் அதிக அளவில் வருவதாக குற்றம் சாட்டுகிறார் இந்த பகுதியை சேர்ந்த ஹாஜா. சூழ்நிலையை இன்னைக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவல நிலை இருக்குது. இந்த நிலையை அரசாங்கம் உடனடியாக பார்த்து இதை உடனடியாக இந்த கட்டடத்தை மராமத்து பணிகள் செஞ்சு அல்லது புதிய கட்டடம் கட்டி இந்த படிப்பவர்களுக்கு உண்டான உதவிகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பராமரிப்பில்லாத நூலகத்தால் பல கிலோமீட்டர் தூரம் சென்று புத்தகங்களை படிக்க வேண்டியுள்ளதாகவும் டாஸ்மாக் மதுபான கடை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் அருகில் உள்ளதாகவும் கூறுகிறார் ராஜா. நிறைய பேர் இதுல படிச்ச ஆளுக இப்ப இல்லாதனால ஆளுகள் இங்க போக்குவரத்து இல்லாம நீண்ட தூரத்துகளுக்கு அங்கங்க போய் படிக்கிறாங்க. அரசுக்கு சொந்தமான கட்டிடம் ஊருக்கு மத்தியில் உள்ளது என்றும் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக நூலகத்தை அரசு கட்டிடத்திற்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என்கிறார் தொண்டியை சேர்ந்த சாதிக் பாட்ஷா. ஊருக்கு வெளியில இருக்கிற இந்த நூலகத்தினால மக்களுக்கு பயன் இல்லாமல் இருக்குது. ஊருக்கு வெளியில இருக்கிற நூலகத்தை ஊருக்குள்ள கொண்டு வந்து வாசகர்கள் பயன்படுற அளவுக்கு செயல்படுத்தி தந்தா மிக சிறப்பாக இருக்கு. நூலகம் இடமாற்றம் செய்யப்பட்டு அனைவரும் பயன்படுத்தும் வகையில் ஊருக்கு மத்தியில் அமைய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வாசகர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக திருவாடானையிலிருந்து கண்ணன்.